வேதவசனம் அருமையாக சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி சுற்றி இருக்கிற பாவங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் கண் வைத்து நமக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தின்படி உங்களுடைய இருதயத்திலே யாருமே உங்களை உபத்திரப்படுத்தாமல் திடீரென்று வருகிற பாரம், திடீரென்று வருகிற பாவ நிலைமைகள், இவைகளை எல்லாம் ஜெயித்தவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே மேகம் போன்ற இருக்காங்களாம். அவ்வளவு சாட்சிகள். அந்த சாட்சிகளை பார்க்கணும். நினைத்ததெல்லாம் அடைவதற்கு இயேசுவின் நாமத்தை யாருமே பிடிக்கலைங்க. இயேசு இந்த பூமியிலே ஒரு மனிதனை எதற்காக படைத்தாரோ அந்த படைப்பை உணர்ந்து இயேசு கிறிஸ்து நினைத்திருக்கிறதை இவர்கள் நிறைவேற்றும்படியாக தான் இயேசுவின் நினைவுக்கு தங்களை திருப்பினார்கள். அதற்கு பெயர் தான் மனம் திரும்புதல். அப்படி வாழ்ந்தவர்கள் மேகம் போன்றவர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆபிரகாமை அழைத்ததை பார்க்கிறோம். அவன் எப்படிப்பட்ட ஒரு கல்தேய பட்டணத்தை சார்ந்தவன், அவன் சிலை வடிக்கிற குடும்பத்தை சார்ந்தவன், அந்த வேலையை செய்தவன், பிரபுக்களின் வம்சத்தில் உள்ளவன், அடுத்த பிரபுவாக இருக்கிறவன், இவ்வளவு அடையாளங்களும் இருந்தாலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவனை அழைத்தார். நீ உன் சொந்தத்தையும் உன்னுடைய வேலையை எல்லாவற்றையும் விட்டுட்டு நான் காட்டும் தேசத்துக்கு போ, வா என்று 2 விதமாகவும் அழைத்தார். தேசம் இன்னதென்று தெரியாத வேளையிலும் அந்த அழைப்பின் குரல் கேட்டு இந்த உலகத்தின்படி ஞானமும் அறிவு இருக்கும் என்று நினைத்த அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே தேவன் அழைக்கும் போது அழைப்பின் சத்தம் மட்டும்தான் கேட்கிறது. அவர் எங்கு அழைத்து செல்வார், என்ன செய்வார், எதையும் தன்னுடைய அறிவிலோ ஞானத்திலேயோ சிந்திக்கவே இல்லை. அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று நடந்த நடை ஆச்சரியமாக இருக்கிறது. இன்று ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்லுகிறீங்க. அவர்களெல்லாம் எதை அடைய நடந்தார்கள் என்பதை நீங்கள் பாருங்க. ஆபிரகாமின் சந்ததிகள் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே நடக்க வேண்டும், இயேசு காட்டுகிற பாதையிலே நடக்க வேண்டும். சுயமான எண்ணத்தில் நடக்கக்கூடாது.